இப்ப நாம 7வது அதிகாரம் பார்க்கலாம். 7வது அதிகாரத்துல 1வது குறளும் 2வது குறளும் பார்க்கலாம். பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கள் பேரு அல்ல பிற. அடுத்து மக்கட்பேறு அதிகாரம். வணக்கம். அதிகாரம் 7 மக்கட்பேறு. நான் ஆல்ரெடி 6 அதிகாரம் பார்த்தாச்சு. பாயிரவியல்ல கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் இதனால பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இல்லறவியல் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த இல்லறவியல்ல குடும்பம்னா என்ன அப்படின்னு இல்வாழ்க்கை பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வாழ்க்கை துணை நலம், ஓகேவா, நம்மளுடைய வாழ்க்கை துணை கணவன் மனைவி அவங்கள பத்தி பார்த்தாச்சு. இதுக்கடுத்து யாரு, குழந்தைங்க, மக்கட்பேறு வந்தாச்சு. சரிங்களா? இதுல நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய இருக்கும், பார்ப்போம். ஸோ அதிகாரம் 7 மக்கட்பேறு, ஓகேவா. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை. அப்ப நாம பெற வேண்டிய செல்வம், நாம அடைய வேண்டிய செல்வம் அப்படிங்கறதுல யாம் அறிவது இல்லை. அப்ப இதை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை, அல்லது இதை தவிர எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது, ஓகேவா. பெருமவற்றுள் நாம் அடைய வேண்டிய செல்வங்களுள் யாம் அறிவது இல்லை, இதை தவிர வேற ஏதாவது இருக்குதான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. அப்ப அந்த அளவுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறிவறிந்த. இத அறிவு அறிந்த அப்படின்னு போய்க்கலாம். அறிவு அறிந்த, ஓகேவா. அப்ப அறிய வேண்டிய விஷயங்களை, தெரிய வேண்டிய விஷயங்களை, கற்க வேண்டிய விஷயங்களை கற்று தேர்ந்த. நல்லா இருக்குங்களா? அறிவு அறிந்த. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கணும். நான் வீட்டுல அடிக்கடி சொல்லுவோம், எல்லா குழந்தைங்களுமே நல்ல குழந்தைங்க தான். இப்ப இந்த குழந்தைங்க, இப்ப எங்க பாப்பா இவ்வளவு தூரம் திருக்குறள் சொல்லுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா அவங்க மெமரி பவருங்க அப்படிம்பாங்க. இப்ப இந்த பிள்ளைக்கு மெமரி பவர் நல்லா இருக்கும்பாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட பதில் சொல்லுவேன், இல்லைங்க, எல்லா குழந்தைங்களுமே நீங்க ஒரு பாட்டு பாட சொன்னா பாடுவாங்க. அவங்க எந்த விஷயத்த அதிகமா கேட்கறாங்களோ அந்த விஷயத்த அதிகமா பண்ணுவாங்க. அப்ப இவங்களுக்கு அந்த சினிமா பாட்டு இதெல்லாம் எல்லாமே போனதுனால இவங்க இது கூட அதிகமா இருந்ததுனால இவங்க இதை அதிகமா ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி மத்த குழந்தைங்க பார்த்தோம்னா சினிமா பாட்டு படம் இதெல்லாம் அதிகமா பார்த்ததுனால அதை ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. மற்றபடி மெமரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்னதான், எல்லாருமே சூப்பர் மெமரி தான் அப்படின்னு நான் சொன்னேன். அதான் என்னது, அப்ப எந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணுமோ ப்ரையாரிட்டி, ஓகேவா. அப்ப எந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயங்கள்லாம் தெரிந்த மக்கட்பேறு குழந்தைங்க, நம்மளுடைய செல்வம், நம்மளுடைய பிள்ளைங்க, ஓகேவா, அல்ல பிற. அப்ப தெரிய வேண்டிய விஷயங்களை, அறிய வேண்டிய விஷயங்களை, கற்க வேண்டிய விஷயங்களை கற்று தேரக்கூடிய மக்களை தவிர வேற எதுவுமே இல்ல நம்ம பெற வேண்டிய செல்வம். அப்ப நம்ம ஒரு அறிவார்ந்த குழந்தைங்களை விட நாம அடைய வேண்டிய செல்வம் இல்ல பெற வேண்டிய செல்வம் வேற எதுவுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதான் இப்ப 16 வயசுலயே இறந்து போயிருவாரு அப்படின்னாலும் அறிவார்ந்த பிள்ளை வேணுமா, இல்ல அறிவில்லாத 100 வயசு வரைக்கும் வாழ்ற பிள்ளை வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அறிவார்ந்த பிள்ளை தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப குழந்தைங்க அறிவார்ந்து இருக்கும்போது அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனாலதான் 16 வயசு ஆனா என்ன பண்ணிட்டான், 16 வயசுலயே மார்க்கண்டேயரா இருந்துட்டாரு, ஓகேவா. ஓகே, சரியா. அப்ப பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. ஓகேங்களா? ரைட். அடுத்து 2வது முதல் படிச்சு 2வது கூட பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, வெரி குட், அறிவறிந்த மக்கள் பேரு அல்ல பிற. சூப்பர். அடுத்து 2வது எழுபிறப்பும் தீயவை தீண்டா. முடிச்சிட்டாங்க. எழுபிறப்பும் தீயவை தீண்டா. பழிப்பிறங்கா பண்புடை மக்கள் பேரின். அப்போ எழுபிறப்பும் தீயவை தீண்டா. இங்க எழு அப்படின்னா பிறக்கின்ற, எழுகின்ற, ஓகேங்களா. எழுபிறப்பும் தீயவை தீண்டா. நம்மளுடைய எந்த பிறப்புலையுமே அல்லது நம்ம பிறக்கிற எந்த பிறப்புலையுமே அல்லது நம்ம எப்ப பிறந்தாலும் சரி, ஓகேவா, தீயவை தீண்டா. அப்ப நம்மளுடைய பிறப்புல தீயவையே இருக்காது அப்படின்னா எப்ப இருக்காது, பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். அப்ப ஒரு பழி சொல்லுக்கு ஆகாத, ஒரு கெட்டது செய்யாத, ஒரு தர்மம் இல்லாத விஷயத்த செய்யாத மக்களை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய எழுபிறப்பும் தீயவை தீண்டாது. நம்மளுடைய எந்த பிறப்புமே என்ன ஆகுது, தீமைங்கிற ஒண்ணு நம்மள அண்டவே அண்டாது. ஏன்னா நம்ம அப்பேற்பட்ட நன்மையான நல்ல பிள்ளைங்களை பெற்றிருக்கிறோம். அப்ப நாம தான் பெற்றிருக்கிறோம். சோ நாம தான் என்ன பண்ணணும், நல்லது எதுன்னு சொல்லி தரணும், நாம தான் கெட்டது எது அது செய்யக்கூடாதுங்கிறத சொல்லி தரணும். சோ குட் டச் பேட் டச் சொல்லி தரணும் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அதை விட குட் பேடுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா.
அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அடுத்து சோ எழுபிறப்பும் இந்த நல்லதுதான் முக்கியம்னு சொல்றாங்க. ஓகே. எழுபிறப்பும் தீயவை தீண்டா. அப்ப நீங்க எப்ப பிறப்பு எடுத்தாலும் உங்களுக்கு என்ன கிடையாது, தீமையே கிடையாது. எப்பன்னா பழிப்பிறங்கா பண்புடை மக்கள் பெரிய. அந்த பழிய வாங்குறேன்னா நமக்கு கெட்டதே வராது. அவ்வளவுதான். அப்ப நம்ம ஒரு பழி, ஒரு தவறே செய்யாத குழந்தைங்களை பெற்றிருக்கிறோம், அல்லது தப்பே இல்லாத குழந்தைங்க, ரொம்ப நல்ல குழந்தைங்களை பெற்றிருக்கிறோம் அப்படின்னம்னா என்ன ஆகாது, நமக்கு எப்பவுமே பழிப்பிறங்கா. ஓகேவா? சரி, நமக்கு தீயவை தீண்டாது. ஓகேவா? பழிப்பிறங்கா பண்புடை மக்கள் பேர். எனக்கு இப்ப அப்பா சொல்ற இதுலயும் பொருந்து விளக்கமும் பொருந்துச்சு. பிச்சு படிக்கிறது குரல்ல எப்படி பிச்சு படிக்கிறதும் படிச்சு. வெரி குட். ஓகே. எல்லா குழந்தைங்களுமே பிறக்கும் போது நல்ல குழந்தைங்க தான், அவங்களுக்கு எல்லா அறிவுமே இருக்குது. இந்த குழந்தையோட சிறப்பா படிக்கக்கூடிய குழந்தைங்க நிறைய இருக்கிறாங்க. பிராக்டிஸ் மட்டும்தான். ஓகேவா? அவ்வளவுதான். சரி பாருங்க, நம்ம அடுத்து 3வது 4வது பேர் பார்ப்போம். சூப்பர். தம்பொருள் என்ப தம்மக்கள். வெரி குட். அவப்பொருள் தம்தம் வினையான் வரும். தம்பொருள் என்ப தம்மக்கள். அப்போ நம்மளுடைய செல்வம், நம்ம சேர்க்கிறது எல்லாமே என்னதான், நம்மளுடைய மக்கள் தான், நம்மளுடைய குழந்தைங்க தான். சரியா? அப்போ நம்மளுடைய செல்வம் என்னன்னு கேட்டோம்னா நம்மளுடைய குழந்தைங்க தான். ஓகேவா? தம்பொருள் என்ப தம் மக்கள். அப்ப நம்ம சேர்க்கிறது செல்வம் எல்லாமே என்னதான், குழந்தைங்க தான். ஓகேவா? அப்போ இதை பாக்குறது தானே பெஸ்ட். நம்ம ஏன்னா எல்லாரும் வேலைக்கு தான் அதிகமா ஓடிட்டு இருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் அவர் பொருள். அப்ப அந்த குழந்தைங்க. ஓகேவா? தம்தம் வினையான் வரும். இங்க வந்து வினையான் அப்படின்னா அவர்கள் செய்த வினைக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இத இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, இப்ப நம்ம குழந்தை எப்படி இருக்குதுங்கிறது நம்மளுடைய செயல்கள்ல தான் இருக்குது. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்றோங்கிறத பொறுத்து தான் நம்ம குழந்தைங்க இருக்கும். அப்ப நாம அவங்களுக்கு நல்லபடியா சொல்லி கொடுத்து நல்லபடியா வளர்த்தோம்னா நல்லபடியா வருவாங்க. இல்ல நம்ம வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், நம்ம பல வார்த்தைகள் பேசுறோம், நம்ம பல டிவிகள் பாக்குறோம் அப்படின்னா அவங்களும் அதுதான் பண்ணுவாங்க. சரியா? அப்ப நம்ம டிவி பார்ப்போம், ஆனா அந்த குழந்தை டிவி பார்க்க கூடாது அப்படின்னா அது தப்பு. அதே மாதிரி நம்ம செல்லு யூஸ் பண்ணுவோம், அவங்க செல்லு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுவும் தப்பு. அப்போ அந்த குழந்தை எப்படி வாழணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுபடி நம்ம வாழ்ந்து பார்க்கணும். ஓகே, அதுபடி நம்ம வாழ்ந்து காட்டும் போது அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க, அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ண போறாங்க. இதுதான் இது. அப்ப அவர் பொருள் தம்தம் வினையான் வரும் அப்படிங்கிறது நம்ம இப்ப இதுல ஒரிஜினல் பொருள் எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, நம்ம பண்ண நல்விளை தீவினை, நம்ம பண்ண பாவம் புண்ணியம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம பிள்ளைங்க. நம்ம சரியா இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க சரி, நம்ம தப்பா இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க தப்பா தான் இருப்பாங்க. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அப்பா வந்து எழுதுறாரு, நானும் அதே மாதிரி எழுதுவல. அவ்வளவுதான் விஷயம். சரியா? அப்ப எழுதுறது படிக்கிறதுங்கிறது நம்ம வீட்டுல ரெகுலரா நடக்கும் அப்படின்னா அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. எழுதுறது படிக்கிறதுங்கிறது நம்ம வீட்டுல எக்ஸாம் அன்னைக்கு மட்டும் தான் நடக்கும்னா அவங்களும் அதை தான் பண்ணுவாங்க. அது தப்பு இல்லையா? இப்ப முந்தானத்து அவங்க திடீர்னு ஒரு விஷயம் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திடீர்னு வந்துட்டு அப்பா நான் உங்கள்கிட்ட 1ல இருந்து 10 வரைக்கும் ரிவர்ஸ்ல சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப 1 2 3 1ல இருந்து 10 வரைக்கும் சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ரிவர்ஸ்ல சொன்னாங்க 10 9 8 7 அப்படின்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. இதை எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? போன்ல இருந்து. அப்போ நான் அதை பார்த்துட்டு ஓகேடா இதெல்லாம் நல்ல ஹேபிட்ஸ், இதே மாதிரி நீங்க அடுத்து என்ன பண்ணுங்க, ஏபிசிடியே ரிவர்ஸ்ல கத்துக்காங்க, நல்லா இருக்கும். ஓகே, நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்ப வந்து சொல்லுவோம். சரியா? ஓகே. அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் செல்லுங்கிறது கத்தி மாதிரி. அப்போ கத்தி ஒரு கிச்சனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரிதான் செல்லும். ஓகேவா? அப்ப அதை சரியான வகையில பயன்படுத்திட்டோம்னா ஓகே. எங்க வீட்டுல ஷார்ட்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு பாக்குறது. எங்க வீட்டுல யாருமே ஷார்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க, வீடியோ மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்ப நம்ம அவங்க சொல்லும்போது இல்லடா கால நீ ஷார்ட்ஸ் பார்க்க கூடாதுன்னு சொன்னோன்னே அவங்க நம்மகிட்ட கேட்பாங்கல்ல, நம்ம என்னைக்கா ஷார்ட்ஸ் பார்க்கும்போது நீங்க ஏன் ஷார்ட்ஸ் பாக்குறீங்கன்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா? அவ்வளவுதான். அப்ப நாம அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், பண்ணோம்னா வேலை முடிஞ்சு.
அப்போ இங்க அவர் பொருள் தம் தம் வினையான் வருங்கிறது நாம பண்ண பாவம் புண்ணியத்தினாலதான் நம்ம பிள்ளைங்க வருது அப்படிங்கிற மாதிரி பொருள் இல்ல. நம்ம பண்ற செயல்களை பேஸ் பண்ணி தான் நம்மளோட குழந்தைங்க வருது. ஓகேவா? நீங்க பாவம் புண்ணியத்துல நம்பிக்கை இருக்கு, அதெல்லாம் நம்ம ஃபாஸ்டா நடந்ததுனால போய் மாத்த முடியாது. ஓகேவா? அப்ப இப்ப நமக்கு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை எப்படி வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ நாம என்ன பண்ணிக்கணும், நாம தான் உருவாக்கிக்கணும். அதுக்குண்டான முயற்சிகள் தான். அதான் இன்னொரு டீச்சர் உருவாக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அதுக்கு நாமும் சப்போர்ட்டா இருக்கணும் இல்ல? சரியா? அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்ப தம் பொருள் என்ப தம் மக்கள், நம்மளுடைய குழந்தைங்க தான் நமக்கு செல்வம். ஓகேவா? அவர் பொருள் தம் தம் வினையான். அப்ப அப்பேற்பட்ட குழந்தைங்க நம்மளுடைய செயல்களை பேஸ் பண்ணி தான் வருவாங்க. ஓகேங்களா? அப்ப நாம என்ன பண்றோங்கிறத பொறுத்து தான் அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பொருள் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும். அப்ப நம்ம குழந்தை இந்த வருஷம் நல்ல மார்க் எடுக்க நம்ம முடிவு பண்றோமா, நாம டைம் ஸ்பெண்ட் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் 3வது படிச்சு 4வது போங்கடா. தம் பொருள் என்ப தம் மக்கள். வெரி குட். அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அடுத்து. அமிழ்திரும் ஆற்ற இனிதே. அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள். தம் மக்கள். சிறுகை அளாவிய கோல். சிறுகை அளாவிய கோல். இதை நீங்க வீட்ல எல்லாருமே அனுபவிச்சிருக்கீங்க. இல்ல, நாங்க முன்னாடி எப்படி படிச்சோம்னா இங்க சிறுகை தான் வருது. நாங்க முன்னாடி எப்படி படிச்சோம்னா இங்க இக்கு வரும், ஆனா இங்க இக்கு வராது. இதை நீங்க எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. சிறுகை நாங்க எப்படி படிச்சோம்னா முன்னாடி எல்லாம் அமிழ்திரும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கோல். அவங்க உச்சரிக்கும் போது சிறுகைன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது சிறுகை இல்லப்பா, சின்ன கை. அதானது சிறுகை. இக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். அதுதான் ஏன்னா திரும்ப திரும்ப சொல்லும்போது சிறுகைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இக்கு வரக்கூடாதுன்னு சொன்னோம்னா அவங்க திருத்தி இருப்பாங்க இல்லையா, அதை தான் அவங்க சொல்றாங்க. ஓகேவா? இப்ப அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கோல். ஓகேவா? ஓகே, தம் மக்கள். ஓகேவா? அப்ப இருக்கிறதுலயே அமிர்தம் தான் பெருசு. அதாவது அமிர்தம் சாப்பிட்டோம்னா நமக்கு சாவே கிடையாது, அவ்வளவு சுவையானது. சுவையிலேயே ரொம்ப மிகுந்தது அமிர்தம் தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா அப்பேற்பட்ட அமிர்தத்தை விட நம்ம பிள்ளைங்க அதுங்களுடைய சின்ன கையில செஞ்சுட்டு வர்ற ஒரு கூழா இருந்தாலும் சரி, பச்சை தண்ணியா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், அது இந்த அமிர்தத்தை விட அதிகமான சுவையா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். ஏன்னா இத ஃபேஸ் பண்ணாத பேரண்ட்ஸே இருக்க மாட்டோம். ஓகேவா? நம்ம குழந்தைங்க நமக்கு தண்ணி எடுத்துட்டு வருவாங்க, அங்க இருந்து அவங்க எடுத்துட்டு வர்றதுக்குள்ளே அவங்க பாதி குடிச்சு பாதி ஊத்தி முடிச்சு நம்மகிட்ட வந்து நிக்கும் போது பார்த்தா டம்ளர் மட்டும் தான் இருக்கும். அப்பா அந்த அப்பாங்க அதை விட பெரிய சந்தோஷம் இருக்காது இல்லையா? அவ்வளவு. இதுல நம்ம குழந்தைங்க மட்டும் இல்ல, மத்த வீட்டு குழந்தைங்க அதை பண்ணும்போது நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்ப எங்க வீட்டுல பார்த்தோம்னா ஒருத்தர் வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டுல வந்து வர்ணியாவும் குட்டி பாப்பாவும் தான் தண்ணி மோந்து கொடுக்கணும் வர்றவங்களுக்கு கெஸ்ட்டுக்கு. அப்ப இவங்க மோந்து கொடுக்கும்போது சின்னவங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு தானே கொடுப்பாங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு வர்றாங்க, அவங்க ரெகுலரா வர்றாங்க, அப்புறம் வந்து பாத்துட்டு அவங்க வந்து இந்தாங்க தண்ணி குட்டிக்கால குடிச்சிட்டு அப்புறம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி குடிச்சிட்டு கொடுக்குறாங்க. அப்ப என்னது சிறுகை அளாவிய கோல். ஓகேவா? அந்த சின்ன பிள்ளைங்க தன்னுடைய பிஞ்சு கையில என்ன பண்ணி கொடுத்தாலும் அது அமிர்தத்தை விட சுவையாதான் இருக்கும். அதானது அமிழ்தினும் ஆற்ற இனிதே தன்னுடைய மக்கள் தம்முடைய மக்கள் சிறு கையினால அளாவிய கூழ். அவங்க சந்தோஷமா செஞ்சுட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கூழா இருந்தாலும் தண்ணியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அது டேஸ்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் இது. ஓகேவா? 3 நாள் மட்டும் படிச்சிருக்கா? தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். அவ்வளவுதான். அடுத்து அமிழ்திரும் ஆற்ற இனிதே. வெரி குட். தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். வெரி குட். ஓகேமா. Thank you very much. சூப்பரா சொன்னாங்க. 5 மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கு இன்பம். வெரி குட். மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. வெரி குட். பொதுவா வந்து வாழ்க்கை துணை நலத்துல தான் நம்ம அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த கருத்துக்கள்லாம் புதுசா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால. இது வந்து என்னதான் வாழ்க்கை துணை வேற இடத்துல இருந்தாலும் மக்கள் பேர் வந்து எல்லாமே நம்ம வீட்டு தான், நம்ம ரத்தம் தான் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே நீங்க அனுபவிச்சதா தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கு இன்பம். குழந்தைங்க நம்ம தொடுறது நம்மளுடைய உடம்புக்கு இன்பம். அப்ப நம்ம எவ்வளவுதான் வேலை செஞ்சுட்டு டயர்டா வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் குழந்தைங்க நம்ம அப்பான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அம்மான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அதுங்களை தூக்கி கொஞ்சோடனே நம்மளுடைய அந்த டயர்ட் எல்லாம் போயிடும். அல்லது நமக்கு எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அதுங்களை தூக்குறதுக்கு அந்த டயர்ட் பெருசா தெரியாது. ஓகேவா? சோ அதான் மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கு இன்பம். நம்ம குழந்தைங்க நம்மளை தீன்றதை விட நம்மளை தொடுறதை விட பெரிய இன்பம் எதுவும் கிடையாது. சரியா? குழந்தைங்க. ஓகேவா? அதான் இது சொல்லியிருப்பாங்க,
பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேராது என்று. நீங்க அந்த முத்தம் எவ்வளவு பெருசுங்கிறது பத்தி தெரியல, பட் இந்த முத்தம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப அழகாவும் இருக்கும். சோ இந்த முத்தம் வாங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சோ சரியா, அப்புறம் குழந்தைங்க நம்மள விளையாடுறது, நமக்கு ஜட போறது எல்லாமே என்னதான் நமக்கு இன்பம் தான். ஓகே. சோ மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம். அப்ப இன்னொன்னு மற்று, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் தமிழ்ல மற்றும் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்ல போறாங்க அல்லது இதுக்கப்புறம் ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. அவங்க வாயில என்ன சொன்னாலும் நமக்கு என்னதான் இருக்கும், சந்தோஷமா இருக்கும். மேல கூப்பிடக்கூடிய அப்பா, மேல கூப்பிடக்கூடிய அம்மா, மேல கூப்பிடக்கூடிய மாமா, தப்பா பேசக்கூடிய மொழி, அந்த ஆர்ட் அப்படிங்கறது அவங்க எப்படி சொன்னாலும் நமக்கு என்னவா இருக்கும், பிடிச்சிருக்கும். சோ அதானது அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. அவங்க என்ன பேசினாலும் அந்த சத்தத்தை கேட்கும்போது நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஓகேவா? சோ அவங்க நம்மளை தீண்டக்கூடிய இந்த மெய்தீண்டல் அது என்னது, உடற்கு இன்பம். அவங்களுடைய சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ஆறாவது. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள். என்ன இசை அவன் வாசிச்சான் பாரு, அந்த குழல்ல வாசிச்சா அது ஓகேவா? சோ அந்த குழலுடைய ஓசை இனிமையா இருக்கு, அந்த யாழோடைய இசை இனிமையா இருக்கு அப்படின்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, தன்னுடைய மழலை, தன்னுடைய மக்களுடைய அந்த கீச் கீச், அந்த முதல்ல அந்த குழந்தைங்க பேசக்கூடிய அந்த சவுண்டு, இதெல்லாம் கேட்காதவங்க தான் இதை சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, இதை விட பெரிய இசை, இதை விட பெரிய சந்தோஷம் தரக்கூடிய, இதை விட பெரிய இனிமையானது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் போய் குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அவனுக்கு இதை என்ன கேட்கலன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க, வேற ஒண்ணு இல்லை. சோ குழல் இனிது யாழ் இனிது என்பர், இதையெல்லாம் இசைன்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அவன் என்ன பண்ணல, தன்னோட குழந்தையோடைய மழலை சொல் என்ன கேட்கல. அப்ப அவன் கேட்டிருந்தானே என்ன ஆயிரும், மழலை சொல் அந்த இசை கேட்டானா இதை விட பெரிய இசைங்கிறது, இசை இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்படிம்பாங்க. ஓகேவா? குழல் இனிது வெரி குட். இத சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்றேன். ஓகேவா? அவங்களுக்கு வயசு ஒரு 4 வயசு மேல இருக்கும். அப்ப அவங்க பேசும்போது நான் வேற ஒரு குழந்தைய பத்தி சொல்றேன். சரியா? அப்போ 4 வயசு இருக்கும். அவங்க என்ன பேசும்போது அந்த வார்த்தைகள் புரியல அப்படிங்கறதுனால அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஏன்டா நீ அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்களோட பேசுறா, அவங்களோட நீ பேசினாதான் அவன் என்ன பண்ணுவான், அவன் இன்னும் நல்லா பேசுவான். சோ உங்க குழந்தை நல்லா பேசுனா நீ அவங்களோட நிறைய பேசு அப்படின்னு சொல்லியிருப்பேன். சொன்ன உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, என் குழந்தைய நான் மழலை சொல் மாறாம வச்சிருக்கிறேன் அப்படிம்பாங்க. சொன்ன உடனே நான் எதுவுமே பேசாம கொண்டு வந்துடுறேன். சோ நம்ம குழந்தை எந்த அளவுக்கு பேசுதுங்கிறது நம்ம அவங்களோட பேசுறத பொறுத்து தான். ஏன்னா அந்த வார்த்தைகள்லாம் கேட்டுதான் அவங்க அதை பத்தி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சோ அவங்களும் இல்ல. ஓகே. சோ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்போ 2 குழந்தைங்க இருக்குது, நம்ம அதுங்களோட பேசுறதுக்கே நமக்கு நேரம் பத்தாது. ஓகேவா? சோ அவங்களோட அதிகமா பேசுங்கன்னு சொல்லும் போது அவங்க இப்படி சொன்னாங்க. சோ குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அந்த மழலை சொல் ஒரு லெவலுக்கு மேல வளர்ந்து வரும்போதுதான் புதிய வார்த்தைகள் கேட்கும்போது நமக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, அவ்வளவு. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். 2ஐயும் படிச்சிடறாங்க. மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. சூப்பர். அடுத்து குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அந்த மழலை சொல்ல இருந்து தான் இப்ப அவங்களுக்கு இந்த மொழியெல்லாம் வந்திருக்குது. சோ இன்னும் ரசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். அடுத்து 7 8 பார்க்கலாம். சொல்லுங்க. தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல்.
தந்தை நம்ம எல்லாருமே. மகற்காற்றும் நன்றி. அப்ப நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை. நம்மளும் நம்ம குழந்தைகள் மட்டும்தான் நமக்கு முக்கியம். ஓகேவா? அப்ப ஒரு தந்தை அவருடைய தந்தைனா பேரண்ட்ஸ் எல்லாமே தந்தை தாய் ரெண்டுமே வச்சுக்கோங்களேன். ஓகேவா? மகன் காட்டும் நன்றி. அப்ப மகனுக்கு அப்படின்னா தன்னுடைய குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையான கடமை. கடமைனா என்னது? கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும். அதே 10வது ஒன்று வந்திருக்கும், மகன் தந்தை காற்றும் உதவி. அப்ப உதவிக்கும் கடமைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சோ நம்மளது என்னது? கடமை. நம்ம எல்லாருமே இந்த கடமை செய்யறோமான்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? தந்தை மகர் காற்றும் நன்றி. நாம நம்மளுடைய குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்னன்னு பார்த்தோம்னா அபயத்து. அபயத்து. அபயத்துனா அவைன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ கற்றறிந்து இருக்கக்கூடிய படிச்சவங்க பெரியவங்க இருக்கக்கூடிய சபையில முந்தி இருப்ப செயல். அவர் முன்னாடி, அதாவது என்ன, எப்பவுமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்பவுமே நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க சொல்லுவோம் இல்லையா? அதே லாஸ்ட் பெஞ்ச்னா அந்த அளவுக்கு படிக்காதவங்க சொல்லி அப்படி ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அது மாதிரி அப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னாடி போய் செய்யக்கூடிய அல்லது ரொம்ப சிறப்பா செய்யக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்யக்கூடிய அப்படின்னு வச்சுக்காங்களேன். சோ அபயத்து முந்தி இருப்ப செயல். அப்ப இப்பேற்பட்ட படிச்சவங்க இருக்கக்கூடிய சபையில இவர் எப்பவுமே என்னவா இருக்கணும்? முன்னாடி நின்று அல்லது ரெப்ரசன்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அவர் நம்ம வந்து என்ன பண்ணிடணும்? அப்படி வளர்க்க வேண்டியது யாரோட கடமை? தந்தை தாயோடைய கடமை. ஓகேங்களா? இது கடமை, உதவி இல்லை. ஓகே, நம்ம குழந்தைங்களுக்கு செய்யற உதவி கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னது? தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். சோ காசு பணம் சேர்க்கறத விட அவங்களுக்கு தேவையான அந்த திறமையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து விடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை. மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. ஓகேங்களா? தம்மின் நம்மை விட, தம்மக்கள் நம்ம பிள்ளைங்களுடைய அறிவுடைமை. அப்ப நம்ம பிள்ளைங்களுடைய அறிவுங்கிறது சரிங்களா? மா நிலத்து இப்பெரிய நிலத்தில் இப்பெரிய அகன்ற உலகில். ஓகேவா? மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. அப்ப நம்ம பிள்ளைங்களோட அறிவு, நம்ம பிள்ளைங்களுடைய அந்த புத்தி இந்த பூமியில இருக்கிற மற்ற உயிர்களுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா அதை விட வேற பெருசு எதுவும் கிடையாது. தம்மின் நமக்கு பயன்படுறோம், நம்ம பிள்ளை நம்மளை காப்பாத்துவோம் அப்படிங்கறத தாண்டி நம்ம பிள்ளை இந்த உலகத்தையே காப்பாத்துவாங்கிறது எப்படி இருக்கும்? தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை. நம்ம பிள்ளைங்களோட அறிவு நம்மளை காட்டிலும் மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. அப்ப நம்மள மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே காட்டுற அளவுக்கு அவனோட அறிவு என்னவா இருக்கும்? சிறந்து விளங்கும். நல்லா இருக்குங்களா? தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. அப்படி இருக்கிறதா என்னது? சந்தோஷம், மகிழ்ச்சி. ஓகேவா? ரைட், படிங்க. 7 இருக்கு. தந்தை மகர் காற்றும் நன்றி. வெரி குட். அவையத்து முந்தி இருப்ப செயல். வெரி குட். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை. வெரி குட். மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. சூப்பர். அடுத்து 9 பத்தி பார்க்கலாம். ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும். நம்மளோட செல்வமே நம்மளோட குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்றோம். உடற்கு இன்பம் மெய்த்தீண்டல் உடற்கு இன்பம் தம்மக்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த குழந்தைய நம்ம முதல்ல கையில தூக்கும் போது அந்த நமக்கு ஒரு நம்ம அப்பா ஆயிட்டா நம்ம அம்மா ஆயிட்டா அப்படிங்கும் போது அல்லது அந்த குழந்தைய முதல்ல பார்க்கும் போது முதல்ல பெத்து எடுக்கும் போது நமக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். உங்க பையன் புத்திசாலி, உங்க பையன் அறிவாளி, உங்க பையன் சிறப்பானவன் அப்படின்னு வேற யாராவது சொல்றதை கேட்கும் போது அந்த தாய் அடையக்கூடிய சந்தோஷம் தான் குழந்தைய பெற்கும் போது இருந்த சந்தோஷத்தை விட அதிகமா இருக்கும். எப்படி? அதான். சோ ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் குழந்தையை பெற்றெடுக்கும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட அதிகமா இருக்கு. எப்ப?
தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சோ தன்னுடைய மக்களை புத்திசாலிங்க, என்ன பையன், சூப்பரான பையன், அவன் அழகா படிக்கிறான், இவ்வளவு புத்திசாலியா இருக்கிறான், இவ்வளவு அழகா யோசிச்சுக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கேட்கும் போது பெத்தெடுக்கும் போது இந்த சந்தோஷத்தை விட அதிகமா இருக்கும். ஓகேவா? ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து 10வது. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி. முன்னே பார்த்திருப்போம். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி. அப்ப ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு பார்த்திருப்போம். எது? அவையத்து முந்தி இருப்ப செயல். இங்க எழுது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறாங்க. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு? அது பதில் செய்வார்ல, அதான் உதவி. இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். அப்ப இப்படியாப்பட்ட பையனை பெத்துக்கிறதுக்கு அவங்க அப்பா என்னென்னலாம் தவம் இருந்தாரோ, அவங்க அம்மா என்னென்னலாம் தவம் இருந்தாங்களோ, எந்தெந்த கோயில்லாம் வேண்டாங்களோ, இப்பேற்பட்ட அறிவான பிள்ளையை பெற்றிருக்கிறாங்களே அப்படின்னு மத்தவங்க பேசுற அளவுக்கு என்ன பண்ணணும்? இவன் நடந்துக்கணும். எப்படி? மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி. ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு, தன்னுடைய தாய்க்கு ஆற்றக்கூடிய உதவி என்னன்னு பார்த்தோம்னா, இவனுடைய பெற்றோர் இவனுக்காக எண்ணோற்றான், என்ன தவம் இருந்தாங்களோ அப்படின்னு மத்தவங்க சொல்ற அளவுக்கு நடந்துக்கிறதா என்னது? அது எது? மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். இப்பேற்பட்ட பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணுமா, நீ தவம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அவ்வளவுதான். சரியா? அடுத்து 10 வரையும் பார்த்தாச்சு. இதுல எல்லா வார்த்தைகளுமே உங்களுக்கு தெரிஞ்சது. இந்த அனுபவம், இந்த சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அதனால இது எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருந்திருக்கும். சோ 10 வரையும் அவங்க ஒரு தடவை சொல்லுவாங்க, நீங்க கண்ணை மூடி கேட்டு பாருங்க. உங்களுக்கு அது அப்படியே லிங்க் ஆச்சுன்னா சக்சஸ். அதிகாரம் 7. அது மக்கள் பேரு. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கள் பேரு அல்ல பிற. வெரி குட். எலிபிறப்பும் தீயவை தீண்டா, பழிப்பிறங்கா பண்புடை மக்கள் பெறின். சூப்பர். தம்பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். வெரி குட்.